விஷயங்கள்ல நீங்க தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு நாம கூட ஷேர் பண்ண போற ஸ்டோரி மகாத்மா காந்தியோட ஒரு ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன் ஸ்டோரி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தின்னு. சரிங்களா? அவரு இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒரு டர்னிங் ட்விஸ்ட் பாயிண்டா இருந்தது. நான் வயலன்ஸ கையில எடுத்துக்கலாம். இந்திய மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சேஞ்ச் ஓவர் அவர் மைண்ட்ல கொண்டு வந்ததுக்கு ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு. 1893ல பார்த்தீங்கன்னா, காந்திஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணலாம்னு சவுத் ஆப்பிரிக்கால போனாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். காந்திஜி குஜராத் போர்பந்தர்ல பிறந்தாலும், இங்கிலாந்துல படிச்சு சவுத் ஆப்பிரிக்கால லாயரா பிராக்டிஸ் பண்ணவரு. ஈவன் அவ்ளோ படிச்ச அவரே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறப்ப, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல அவர் டிராவல் பண்ண விடல. அவர் தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல தான் டிராவல் பண்ணணும்னு அங்க இருந்த ரயில்வே ஊழியர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒயிட் ஸ்கின் பீப்புள்ஸ் மட்டும் தான் டிராவல் பண்ண முடியும். இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்களேன். ஈவன் படிச்ச அவருக்கே இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் கொடுக்குறாங்க. ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன் காரணமா காட்டி ஈவன் ஹி ஹேவ் வேலிட் டிக்கெட். அவர்கிட்ட டிராவல் பண்றதுக்கான டிக்கெட் இருந்தும் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கொஸ்டின் எதிர்த்து கேட்டதுக்கு அவர் அந்த ரயில்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இன்சிடென்ட்ல இருந்து அவர் நெகட்டிவிட்டி எதுவுமே எடுத்துக்கல. நல்லா படிச்ச எனக்கே இந்த நிலைமைன்னா